Easy Physics. Good morning students. Today +1 physics second unit kinematics la vector product discuss பண்ண போறோம். So what is vector? So vector is a both magnitude and direction. ஓகேங்களா? So vector having both magnitude and direction. ஸோ அப்போது இங்கே நம்ம வெக்டார் ப்ராடக்டானக்கான டெஃபனிஷன்ஸ் ஃபார்முலா அண்ட் தயர் ப்ராப்பர்ட்டிஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வி கேன் டிஸ்கஸ் த டெஃபனிஷன் ஆஃப் வெக்டார் ப்ராடக்ட். ஸோ த வெக்டார் ப்ராடக்டுடைய அனதர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராடக்ட். ஓகேங்களா? ஸோ அப்போது the vector product or cross product of two vector is defined as another vector having a magnitude equal to the product of the magnitudes of two vectors and the sign of the angle between them. ஸோ இது வரைக்கும் எழுதுனீங்கன்னா தட் இஸ் த டெஃபனிஷன். ஓகேங்களா? ஸோ நம்ம வெக்டார் அப்படின்னாவே மேக்னிடியூடும் டைரக்ஷனும் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ ஏபி வெக்டாருடைய டைரக்ஷன் ரிசல்டன்ட்டோடைய டைரக்ஷனை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா we can use the right hand screw rule or right hand thumb rule. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் டைரக்ஷனை டிஸ்கிரைப் பண்ணுவோம். ஸோ the direction of the product vector is perpendicular to the plane containing the two vectors. ஸோ ஏபிங்கிற டூ வெக்டாருடைய பிளேனுக்கு பர்பண்டிகுலராக தான் ரிசல்டன்ட் வெக்டாருடைய டைரக்ஷன் இருக்கும். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிசல்டன்ட் வெக்டார் சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா என் கேப். ஸோ ஏபி சைன் தீட்டா அப்படிங்கிறது மேக்னிடியூட், என் கேப்புங்கிறது டைரக்ஷன். ஸோ இங்கே டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ சி வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஓகேங்களா? ஸோ இங்கே கிராஸ் ப்ராடக்ட் அப்படிங்கும்போது ஏபியோடைய ஆர்டரை சேஞ்ச் பண்ணக்கூடாது. சப்போஸ் பி கிராஸ் ஏ அப்படின்னு எழுதுனிங்கன்னா ரிசல்டன்ட் வெக்டாருடைய டைரக்ஷன் என்ன ஆகிடும்னா சேஞ்ச் ஆகிடும். அதுதான் கீழே இருக்கிற டயக்ராமில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பி கிராஸ் ஏ அப்படின்னு போட்டோம்னா ரிசல்டன்ட் வெக்டார் இஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ அதனால் மைனஸ் சி வெக்டார்னு வரும். அப்போ கிராஸ் ப்ராடக்ட் அப்படிங்கும் போது வெக்டார்ஸோடைய ஆர்டரை சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. ஸோ இது ஒரு வெக்டார் அப்படிங்கும் போது வெக்டார் ப்ராடக்டோட வேல்யூ எப்படி தான் இருக்கும்? வெக்டாராக தான் இருக்கும். ஓகேங்களா? அதோட டைரக்ஷன் எப்பயுமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பர்பண்டிகுலர் டு த பிளேன் கண்டைனிங் தீஸ் டூ வெக்டார். சப்போஸ் ஏபி அப்படிங்கிற டூ வெக்டார்ஸ் பர்பண்டிகுலராக இருக்கலாம், இல்லை இல்லாமல் கூட இருக்கலாம். அப்படி இருந்தாலும் நமக்கு சி வெக்டார் எப்பயுமே எப்படி தான் இருக்குன்னா பர்பண்டிகுலராக தான் இருக்கும். ஸோ இல்லை அதர்வைஸ் எப்படி சொல்லலான்னு பார்த்தோம்னா ஆர்த்தோகோனல் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏபி ரெண்டுமே ஆர்த்தோகோனலாக இருந்தாலும் இல்லைன்னாலும் நமக்கு சிங்கிறது எப்படி தான் இருக்கும்? ஆர்த்தோகோனலாக தான் இருக்கும். Second point, the vector product of two vector is not commutative. So A vector cross B vector is not equal to B vector cross A vector. ஏன்னா ரெண்டுமே commutative கிடையாது. அப்படி எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம்? A vector cross B vector is equal to minus of B vector cross A vector. So A vector cross B vector, B வெக்டார் கிராஸ் ஏ வெக்டாரோட மேக்னிடியூட் சேமாக இருந்தாலும் அதோடைய டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா ஆப்போசிட் டு ஈச் அதர். தேர்ட் பாயிண்ட்டு, the vector product of two vectors will be maximum magnitude when sin theta equal to 1. இங்கே தீட்டா இருக்கிறதுனால தீட்டாவோட வேல்யூவை வச்சு நம்ம மேக்ஸிமம் மினிமம் மென்ஷன் பண்ணுவோம். சப்போஸ் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி, ஏன்னா ரெண்டு வெக்டாரும் எப்படி இருக்கணும் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படிங்கிறனால தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரியாக இருந்ததுன்னா sin 90யோட வேல்யூ என்ன? 1. அப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி என் கேப். அப்போ நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். சப்போஸ் தீட்டாங்கிறது 0 டிகிரி ஆர் 180 டிகிரியாக இருந்தது அப்படின்னா அப்போ சைன் 0 சைன் 180யோட வேல்யூ என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஓகேங்களா?
அப்போ நமக்கு a வெக்டார் கிராஸ் b வெக்டாரோட வேல்யூ என்ன ஆகிடும் 0. ஸோ தட் இஸ் எ மினிமம் வேல்யூ ஆஃப் த வெக்டார் ப்ராடக்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 5th பாயிண்ட் பார்த்தோம்னா த செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட். செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட்னா என்ன? ப்ராடக்ட் ஆஃப் வெக்டார் வித் இட் செல்ஃப், அதை அதாலே பெருக்கிக்கிச்சு அப்படிங்கும் போது. ஸோ இப்போது சப்போஸ் ஏங்கிற ஒரு வெக்டார் ஏங்கிற வெக்டாரை மல்டிப்ளை பண்ணிக்கிச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய டீட்டாவோட வேல்யூ என்ன? சேம் வெக்டார் அப்படிங்கிறனால டீட்டாவோட வேல்யூ 0. அப்போ சைன் 0 வேல்யூ 0 ஆகிடும். அப்போ a வெக்டார் கிராஸ் a வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0 வெக்டார். அப்போ செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட் இஸ் எ நல் வெக்டார். இது உங்களுக்கு 1 மார்க்லேயும் கூட கேட்பாங்க. அதே மாதிரி யூனிட் வெக்டாரும் செல்ஃப் வெக்டராக இருந்தது அப்படின்னா அதோட வேல்யூ என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஸோ i கேப் கிராஸ் i கேப் இஸ் ஈக்குவல் டு j கேப் கிராஸ் j கேப் ஈக்குவல் டு k கேப் கிராஸ் k கேப் இஸ் ஈக்குவல் டு 0 வெக்டார். நெக்ஸ்ட்டு 7th பாயிண்ட்டு ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டர்ஸாக இருந்தது அப்படின்னா இட் வில் கெட் த ரிசல்ட் அக்கார்டிங் டு த ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல். அந்த ரூலை பேசிக்காக வைப்போம். அதாவது 2 வெக்டாரை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 3rd வெக்டார் வந்து ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா. அதுதான் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஐ கேப் கிராஸ் ஜே கேப் இஸ் ஈக்குவல் டு கே கேப். ஐ ஜே கே 3 தான் இருக்கும். ஸோ ஐயும் ஜேயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? கே. அதே மாதிரி ஜேவும் கேவையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? ஐ. கேயும் ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? ஜே கேப். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம ரைட் ஹேண்ட்ஸ்க்கு ரூலை பேசிக்காக வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சப்போஸ் இதோடைய ஆர்டரை சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் சைன் கிடைக்கும். பிகாஸ் இட் இஸ் நாட் ஒபே த கம்யூட்டேட்டிவ் லா. அப்போ ஐ கிராஸ் ஜேக்கு பதிலாக ஜே கிராஸ் ஐ எழுதுனீங்கன்னா வேல்யூ என்ன கிடைக்கும்? மைனஸ் கே கேப். கே கேப் கிராஸ் ஜே கேப் எழுதுனீங்கன்னா மைனஸ் ஐ கேப். ஐ கேப் கிராஸ் ஜே கேப் எழுதுனீங்கன்னா என்ன கிடைக்கும்? மைனஸ் ஜே கேப். ஸோ அதனால தான் கிராஸ் ப்ராடக்ட் அப்படிங்கும் போது அதோடைய ஆர்டரை சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ரெண்டாவது ஏபிங்கிற 2 வெக்டரை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. சப்போஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னா முதல்ல நாம் என்ன பண்ணிக்கணும்னா மேட்ரிக்ஸ் போட்டுக்கணும். ஸோ மேட்ரிக்ஸ் போட்டு ஃபர்ஸ்ட் லைன் என்ன எழுதுனா யூனிட் வெக்டார்ஸ் எழுதணும். ஐ ஜே கே. அதுக்கப்புறம் ஏ வெக்டாருடைய காம்பனன்ட்ஸ் எழுதுகிறோம். ஏக்கு என்ன காம்பனன்ட்ஸ்? ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப் ப்ளஸ் ஏஇசட் கே கேப். ஸோ அப்போ ஐக்குரியதை ஏஎக்ஸ், ஜேக்குரியது ஏஒய், கேக்குரியது ஏஇசட். அதே மாதிரி பிக்கும் எழுதுகிறோம். ஸோ பிஎக்ஸ் பிஒய் பிஇசட்னு எழுதிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இங்கே நாம் ப்ராடக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ரோவையும் காலத்தையும் விட்டுறோம். ஓகேங்களா. நடுவில் இருக்கிற இந்த காம்பனண்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ஐக்கு என்ன ஃபார்முலா? ஐ கிராஸ் ஜே. ஐ வேணும்னா என்ன வரணும்? ஜே கிராஸ் கே மல்டிப்ளை பண்ணால் தான் ஐ கிடைக்கும். அப்போ நம்ம ஜேவையும் கேவையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ஏஒய் பிஇசட் மைனஸ் ஏஇசட் பிஒய். இதுதான் ஐக்கானது. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம ஜே கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஜேவை விட்டுறோம். ஸோ அப்போ ஜே லைனை விட்டுறோம். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு ஜே வேணும்னா என்ன பண்ணணும்? கேவியும் ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ கேங்கும் போது இங்கேருந்து இங்கே போகணும். அப்போ ஏஇசட் பிஎக்ஸ் மைனஸ் ஏஎக்ஸ் பிஇசட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? கே கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அப்போது கேங்கும் போது கே எப்போ கிடைக்கும்? ஐ கிராஸ் ஜே தான் கே. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த 2 லைனையும் விட்டுட்டு ஐ கிராஸ் ஜே பண்ணுறோம். அப்போ ஏஎக்ஸ் பிஒய் மைனஸ் ஏஒய் பிஎக்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்? வெக்டார் ப்ராடக்ட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு if 9th point 2 vectors a and b form a adjacent sides in a parallelogram, then the magnitude of a vector cross b vector will give the area of the parallelogram. Suppose நம்ம a vector b vector வந்தது parallelogram ஓட adjacent sides இருந்தது அப்படின்னா a vector cross b vector உடைய magnitude is equal to the area of the parallelogram. ஸோ parallelogram உடைய ஏரியாங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா a vector cross b vector உடைய மேக்னிடியூடுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே நம்ம ட்ரையாங்கிள் வச்சு சொல்லணும் அப்படின்னா பேரலோகிராம்ங்கிறது என்னது? 2 ட்ரையாங்கிளை ஜாயின் பண்ணால் தான் we can get the parallelogram. அப்போது ஒரு ட்ரையாங்கிளோடைய ஏரியா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் மேக்னிடியூடுடைய half ஆஃப் த வேல்யூ தான் ட்ரையாங்கிளோடைய ஏரியாவுக்கு ஈக்குவலாக இருக்கும்.
ஓகேங்களா. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் மாடுலஸ் டிவைடட் பை 2. ஏன்னா மேக்னிடியூட் மட்டுங்கிறதுனால நம்ம மாடுலஸ் போடுறோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ 3 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா 6 பாயிண்ட்ஸ் எழுதணும், 5 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா 10 பாயிண்ட்ஸையும் ரைட் பண்ணணும். ஸோ அடுத்து இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். டார்க். ஸோ டவ் வெக்டார், டார்க்கு டவ் வெக்டார்னு சொல்லுவோம். அப்போ டவ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். இதில் ஆர் கிராஸ் எஃப்பை மாற்றி எழுதவே கூடாது. ஓகேங்களா. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எஃப்ங்கிறது ஃபோர்ஸு, ஆருங்கிறது பொசிஷன் வெக்டார் ஆஃப் எ பார்ட்டிக்கல். நெக்ஸ்ட்டு ஆங்குலர் மொமெண்டம் எல் வெக்டார்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஃபார்முலா ஆர் வெக்டார் கிராஸ் பி வெக்டார். இங்கே பிங்கிறது லீனியர் மொமெண்டம். நெக்ஸ்ட்டு லீனியர் வெலாசிட்டி வி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார். இங்கே ஒமேகா வெக்டாருங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி. நெக்ஸ்ட்டு வெக்டார் ப்ராடக்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ டார்க் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஆரோட வேல்யூ எஃபோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா தெரியணும். டவ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிவிடும், மேட்ரிக்ஸ் சிம்பிள் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஐஜேகே எழுதிட்டு நெக்ஸ்ட்டு ஆரோட வேல்யூ எழுதுவோம். ஐக்கு நேராக 2, ஜேக்கு நேராக 3, கேக்கு நேராக 5. அதே மாதிரி எஃபோட வேல்யூ எழுதுவோம். ஐக்கு நேராக 3, ஜேக்கு நேராக -2, 4க்கு நேராக கே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஐ தான் கால்குலேட் பண்ணோம். அப்போ என்ன பண்ணுவோம், இந்த ரோவு காலத்தையும் விட்டுட்டு ஐ கிடைக்கணும். என்ன அர்த்தம், ஜே கிராஸ் கே. அப்போ 3 4s are 12 மைனஸ் 5 2s are 10. இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -10. ஓகேங்களா. ஐ ப்ளஸ் அடுத்து என்ன பண்ணுவோம், ஜே லைனை விட்டுடுவோம். ஓகேங்களா. நமக்கு ஜே வேணும்னா என்ன பண்ணோம், கே கிராஸ் ஐ. அப்போ 5 3s are 15, 4 2s are 8. நடுவில் மைனஸ் போட்டோம். ஓகேங்களா. ஜே ப்ளஸ் அடுத்து கே வேணும். அப்போ என்ன பண்ணுவோம், இந்த கேவை விட்டுடுவோம். கே வேணும்னா என்ன அர்த்தம், I cross j. அப்போ 2 2s are 4 -4, 3 3s are 9 -9 k cap. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது, டவ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 22 i cap ப்ளஸ் 7 j cap மைனஸ் 13 k cap. ஸோ 2 வெக்டாராக மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன தான் கிடைக்கும், வெக்டார் தான் கிடைக்கும். ஸோ இது உங்களுக்கு 3 மார்க்ஸில் கேட்பாங்க. ஓகேங்களா.